கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதிலே 11வது வாக்கியத்திலிருந்து நீங்கள் 17வது வாக்கியம் வரை உள்ள பகுதியை வாசித்து பாருங்கள். 16வது வாக்கியத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். அந்த வில் மேகத்தில் தோன்றும்போது தேவனுக்கும் பூமியின் மேலுள்ள சகலவித மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவுகூறும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன் என்று சொல்கிறார். நோவாவின் காலத்திலே ஜலப்பிரளயத்தினாலே உலகத்தை ஆண்டவர் அழித்தார். அந்த சமயத்திலே அந்த அழிவுக்கு பிற்பாடு மனுகுலத்தோடு அவர் பண்ணுகிற உடன்படிக்கை என்ன? நான் இனி ஜலப்பிரளயத்தினால் உங்களை அழிப்பதில்லை, அப்போது நான் வான வில்லை உண்டாக்குவேன் என்று சொல்கிறார். ஆங்கிலத்திலே ரெயின்போ என்று சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, மழை வருகிற அந்த காலங்களிலே இந்த ரெயின்போவை நாம் அடிக்கடி பார்ப்பதுண்டு. ரெயின்போ பார்க்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு பண்ணின உடன்படிக்கையை நினைத்து அதை நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அநேக சமயங்களிலே விதவிதமான ரெயின்போஸ், அதாவது வானவில்களை பார்க்கிறோம். முதலாவதாக நம்முடைய துன்பத்தின் காலத்திலே ஆண்டவர் நமக்கு நல்ல அங்கே வானவில்லை உண்டாக்குகிறார். த ரெயின்போ இன் த கிளவுட் ஆஃப் அட்வர்சிட்டி என்று சொல்லலாம். ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் நீங்கள் 28 நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த வசனம் நம் யாவருக்கும் ஒரு தெரிந்த ஒரு வசனம். என்ன வசனம் என்றால், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்புகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் துயரங்கள் வழியாய் செல்லும் பொழுது உங்கள் வாழ்விலே ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த வானவில் என்ன? அது எல்லாமே நன்மைக்கு எதுவாக நடைபெறும். யோவான் நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 33 வாசித்து பாருங்கள். அந்த வசனம் இவ்வாறு சொல்கிறது, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்கிறார். அதே சமயத்தில் யாக்கோபு நிருபத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே 1ஆம் அதிகாரத்திலே அங்கு 2:3 சொல்கிறது, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகள் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, துன்பங்களை நீங்கள் கடந்து வரும்போது இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தந்த ஒருவேளை ரெயின்போ போல அல்ல வானவில் போல காணப்படுகிறது. இரண்டாவது, த ரெயின்போ இன் த கிளவுட் ஆஃப் டெத் என்று சொல்லலாம். மரண பள்ளத்தாக்கில் நடந்து செல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்கள் அருமையாக ரெயின்போ போல வானவில் போல் காணப்படுகிறது. நீங்கள் வேத வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். எபிரேயர் நிருபத்திலே 9ஆம் அதிகாரத்திலே 27 நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கு வேதவசனம் சொல்கிறது, அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கப்படியே என்று சொல்லப்படுகிறது. சங்கீத புஸ்தகத்திலே 23ஆம் சங்கீதத்திலே நீங்கள் 4வது வாக்கியத்தை நீங்கள் வாசித்தால் அங்கு வேதவசனம் சொல்கிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லப்படுகிறது. அருமையான என் சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே மரண பள்ளத்தாக்கில் நடைபெறும் பொழுது நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். மரணத்தை ஜெயித்தவர் நம்மோடு இருக்கிறார். ஒருவேளை துன்பத்தின் அந்த சூழலில் நடைபெறும் பொழுது ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் உண்மையாகவே ஒரு வானவில்லை போல காணப்படுகிறது. மரண பள்ளத்தாக்கிலே நாம் நடந்து செல்லும் பொழுது தேவனுடைய வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவர் நம்மோடு இருக்கிற அந்த காரியமானது நமக்கு வானவில்லை போல காணப்படுகிறது. 1 கொரிந்தியர் புஸ்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 15ஆம் அதிகாரத்தை நீங்கள் புரட்டுங்கள். அங்கே வேத வசனம் மிக தெளிவாய் சொல்கிறது, மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி
அங்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு தோத்திரம். அப்படியான துன்பத்தின் அந்த வழியாக நடைபெறும் பொழுது தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், தேவனாகிய கர்த்தர் நமக்கு வானவில்லை போல இருக்கிறார். அதே சமயத்தில் மரண பள்ளத்தாக்கில் நடந்து செல்லும் பொழுது மரணத்தை ஜெயித்த ஆண்டவர் நம்மோடு கூட வானவில்லை போல இருக்கிறார். மூன்றாவதாக த ரெயின்போ இன் த கிளவுட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் என்று சொல்லலாம். நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு அநேக சூழ்நிலைகளில் நியாய தீர்ப்பை குறித்து நாம் பயப்படுகிறோம். மரணத்தை குறித்து பயப்படுகிற நாம் நியாய தீர்ப்பை குறித்து நாம் பயப்படுகிறவர்களாக இருக்கிறோம். 1 பேதுரு புத்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே 2ஆம் அதிகாரத்திலே அங்கே 24வது வாக்கியம் என்று எண்ணுகிறேன். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளினால் குணமானீர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே மடிந்தார். ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் 1-2 நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் 1-2 வாசித்தால், ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்துபடி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, ஆண்டவருக்கு அர்ப்பணித்தவர்களுக்கு, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று அவரோடு இணைந்து வாழுகிறவர்களுக்கு நமக்கு நியாய தீர்ப்பு இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். வேத வசனத்தை எடுத்து வாசித்தால் அங்கு வேத வசனம் சொல்கிற 9ஆம் வாக்கியத்திலே, இப்படி அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவரால் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாகவே. ஆகவே ஆண்டவருடைய அடியார்களுக்கு நியாய தீர்ப்பிலே நமக்கு நியாய தீர்ப்பை குறித்து நமக்கு பயம் இல்லை, அல்ல நியாய தீர்ப்பின் தண்டனை இல்லை. ஆனால் நாம் செய்த செயல்களுக்கு தக்கதான அந்த ரிவார்டுகளை ஆண்டவர் தருகிறவராக இருக்கிறார். அதற்காக நாம் துணிந்து பாவம் செய்ய வேண்டும் என்கிற அந்த ஃப்ரீடத்தை கொடுக்கிறார் என்று எண்ணக்கூடாது. நாம் ஆண்டவரோடு நாம் வாழும் பொழுது நித்தியத்திலே நியாய தீர்ப்பிலே அந்த தண்டனையிலிருந்து நாம் மீட்கப்படுகிறோம். அதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆகவே 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே உண்மை முதலாவதாக துன்பத்தின் வழியாக நடைபெறும் பொழுது, 2வதாக மரண சூழ்நிலையில் நடைபெறும் பொழுது, 3வதாக நியாய தீர்ப்பை நாம் சந்திக்கும் பொழுது தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், கிறிஸ்துவின் அந்த பிரசன்னம், வாக்குறுதிகள் எல்லாம் நமக்கு வாழ்க்கையில் உள்ள ரெயின்போ போல காணப்படுகிறது. அருமையானவர்களே, இந்த காரியங்களை மனதில் வைத்து நாம் சிந்திப்போம், ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். உடைய வார்த்தைகளை கேட்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவருடைய கிருபையினாலே நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிற அநேக ரெயின்போஸ், அதாவது வான வில்களுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, துன்ப சூழ்நிலையிலும் மரண பாதைகளிலும் நியாய தீர்ப்பின் தண்டனை சூழ்நிலையிலும் உம்முடைய கிருபையை சார்ந்து வாழ எங்களுக்கு பலந்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.